Hi, hello, welcome. This is Simple Subject. Today என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி ஸ்லிப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ சேலரி ஸ்லிப் ரெடி பண்ணுறது ரெண்டு விஷயம் கம்பல்சரி தேவை. ஒன்று அந்த சேலரி ஸ்லிப்கான ஃபார்மேட், அனதர் ஒன்று வந்து அந்த சேலரி ஸ்லிப்பான டேட்டா. ஸோ டேட்டாவில் என்னென்ன இன்ஃபர்மேஷனோ அதெல்லாம் வந்து சேலரி ஸ்லிப்பில் போடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐடி நம்பர், நேம், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஸ்ஓடு சம்திங் எல்லாமே எடுத்து நம்ம அந்த சேலரி ஸ்லிப் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். ஸோ இப்போ நான் இங்கே வந்து சாம்பிளாக ஒரு 50 அக்கௌண்ட் டேட்டாஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி நம்ம இந்த சேலரி ஸ்லிப் ஃபார்மேட்டில் இன்செர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் நான் வந்து மெயிலிங்ன்ற கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறேன். மெயிலிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இந்த இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் மெயிலிங் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் மெயில் மெஜின் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் விசாரணை இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டைரக்டரி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டு இருக்கும் கொடுங்க. அகைன் நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அகைனும் கொடுங்க. ஸோ இப்போ ப்ரௌஸ்னு கொடுங்க. ப்ரௌஸில் என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சேலரி ஸ்லிப் டேட்டா சொன்னோம்ல, அந்த சேலரி ஸ்லிப் டேட்டா வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ அந்த சேலரி ஸ்லிப் டேட்டா நான் வச்சுங்கன்னா டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ஃபோட்டோவில் வச்சுங்க அதை செலக்ட் பண்ணுங்கள். நான் சேலரி ஸ்லிப் ஃபோட்டோவில் இந்த சேலரி ஸ்லிப் டேட்டாவை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஓகேன்னு கேட்கும், ஓகேன்னு கொடுங்க. அகைன் வந்து ஒரு பாப்பப் விட்டு வரும், அதுலேயும் வந்து ஓகேன்னு கேட்கும், அகைன் ஓகேன்னு கொடுங்க. ஸோ நீங்கள் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அந்த மெயிலிங் மெனுவில் இன்செர்ட் மெர்ஜ் ஃபீல்டுன்னு இருக்கும். அதில் வந்து அந்த மெனோட இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். இப்போ நம்ம டேட்டா சொன்ன ஐடி, நேம், அக்கௌண்ட் நம்பர்லாம் இந்த இன்செர்ட் மெர்ஜ் ஃபீல்டில் இருக்கும். பாருங்கள், ஐடி, நேம், அக்கௌண்ட் நம்பர்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எடுத்து போட்டுக்கங்க. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு நேம் தேவைப்படுது, அதனால் நேம் கொடுத்துக்கிறேன். அகைன் எம்ப்ளாயி ஐடி வந்து ஐடி நம்பர் தேவைப்படுது, ஐடின்றதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அப்புறம் என்ன பொசிஷனில் இருக்கணும்னா நான் இங்கே காமனாக ஆப்ரேட்டர் அப்படின்றது கொடுத்துக்கிறேன், ஆப்ரேட்டர். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர் என்ன வேணுமோ அதை கொடுத்துங்க. இங்கே அக்கௌண்ட் நம்பர் நான் எதுவுமே கொடுத்து அதனால் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஐஎஃப்சி கோட் வேணுமோ அதை கொடுத்துருங்க. சேலரி டேட் என்னைக்கு நீங்கள் சேலரி போட்டிங்கன்னா அந்த டேட் மென்ஷன் பண்ணிங்க. நான் இப்போ எக்ஸாம்பிள் வந்து 9 அக்டோபர் 2001 கொடுக்குறேன். அப்புறம் வந்து 1 மந்த்தில் எத்தனை நாள் வந்து ஒர்க்கிங் இருக்குது அப்படின்றத ஒர்க்கிங் டேஸில் கொடுங்க. மொத்தம் நான் 26 டேஸ் இருக்கிறதுனால 26 கொடுத்துருக்கேன். அந்த 26 டேஸில் எத்தனை நாள் ஒர்க் பண்ணிடுறோம் அது நம்பர் ஆஃப் ஒர்க்குன்னு கொடுத்துருக்கேன். ஓடி ஹவர்ஸ் என்னவோ அது கொடுத்துருங்க. சிஷிப் எத்தனை நாள் பார்த்துருவோம் அந்த சிஷிப் டேட்டாஸும் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து பேசிக் ஸ்டைப் வந்து 10,600னா அவங்க எத்தனை நாள் வந்துருக்கணும் அதுக்கேற்ற அமௌண்ட் வரணும். ஸோ அது ஏன் ஸ்டைப்பன் இது வந்து அந்த சேலரி டேட்டா வந்து எடுத்து போட்டுக்கிறோம். அகைன் வந்து ஓடி ஹவர்ஸ் அதை எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படி பாருங்கள். அதுக்கப்புறம் ஹெச்ஆர் அலோன்ஸ், அதுக்கடுத்து வந்து பொசிஷன் அலோன்ஸ், ஸோ அதுக்கடுத்து வந்து பெர்ஃபார்மன்ஸ் அலோன்ஸ், அதுக்கடுத்து வந்து பெர்ஃபார்மன்ஸ் அலோன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் அந்த சேலரி டேட்டா வந்து எடுத்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சிஷிப் அலோன்ஸ், அதுக்கடுத்து வந்து மந்த்லி போனஸ் சம்திங் இது ஒன்று அதை கொடுத்துக்கிறேன். ப்ளஸ் இதெல்லாம் டோட்டல் அப்னஸ் அலோன்ஸ், அகைன் வந்து மந்த்லி டோட்டல் ஏர்னிங் எவ்வளோ டோட்டல் ஏர்னிங் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் டிடெக்ஷன் எதனா இருக்கான்னு பார்க்கலாம். பிஎஃப்இஎஸ்சி எனக்கு கிடையாதுன்னா பிஎஃப்இஎஸ்சி வந்து 0 கொடுத்துக்கிறேன். கார்டு டிடெக்ஷன் எதனா பண்ணியிருக்கேன்னா கார்டு டிடெக்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். ப்ளஸ் யூனிஃபார்ம் டிடெக்ஷன் எதனால யூனிஃபார்ம் டிடெக்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். அகைன் வந்து கேன்டீன், டிரான்ஸ்போர்ட், ஹாஸ்டல் இதெல்லாம் எதுவும் இல்லை, அதனால் நான் 0 கொடுத்துக்கிறேன். கேன்டீன் 0, டிரான்ஸ்போர்ட் 0, ஹாஸ்டல் 0, அதர் டிடெக்ஷன் 0ன்னு கொடுத்துக்கிறேன். கிராஸ் டிடெக்ஷன் வந்து ரெண்டும் டோட்டலாகி வருது, டோட்டல் டிடெக்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ டிடெக்ஷன் போய் எவ்வளோ அமௌண்ட் வருது அதை நெட் ஏர்னிங் சொன்னாங்க, அந்த நெட் ஏர்னிங் கொடுத்துக்கிறேன். ப்ளஸ் இதோட டெக்ஸ்ட் என்னவோ அதை கொடுத்துக்கிறேன். இது இன்வேர்டில் கொடுத்துக்கிறேன். ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ சேலரி ஸ்லிப் தேவையான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா சேலரி ஸ்லிப் டேட்டாவில் தான் எடுக்கிறோம். இதை நம்ம செக் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் ரிசல்ட் வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருதுன்னு பாருங்கள். ஸோ சேஞ்சஸ் ஆகுதுன்னு பார்த்துங்க. கரெக்டாக சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஃபினிஷில் கொடுங்க. ஃபினிஷில் எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. உங்களுக்கு அனதர் ஒன் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து கொஞ்சம் லோட் ஆகி எல்லா பேஜும் வந்து செப்பரேட் பேஜாக மாறிடும். செப்பரேட் பேஜ் சேலரி ஸ்லிப் ரெடி ஆகிடும். இப்போ வந்து 3 மினிட்ஸ் வந்து லோட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் செக் பண்ணிங்கன்னா தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சேலரி ஸ்லிப் ரெடி ஆகும். பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சேலரி ஸ்லிப் ரெடி ஆகும். ஸோ இப்படி தான் வந்து சேலரி ஸ்லிப் வந்து ரெடி பண்ணணும். ஸோ இது வந்து எது மூலிமா ரெடி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த சேலரி ஸ்லிப் டேட்டா வச்சு தான் ரெடி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அந்த சேலரி ஸ்லிப் டேட்டா வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.